உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டிற்கான ஸ்டார்ட் அப்பில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்த மறுசீரமைப்பு முயற்சிகளே காரணம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா. அதிமுக அலுவலகத்தில் பிரம்மாண்ட கேக் வெட்டிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. லஞ்ச புகாரில் மதுரை சிறையில் உள்ள அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை காவலில் எடுக்க தொடரும் முயற்சி. திண்டுக்கல் நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடிய அமலாக்கத்துறை. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அவர்கள் கொடியமைத்து முதல் முனியாண்டி சாமி வாயிலா திருக்கோயில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர். அலங்காநல்லூர் களத்தில் நின்று விளையாடும் காளைகள். காளையர்களை நெருங்க விடாமல் தொட்டுப்பார் என்று சவால் விட்டனர். மாடு சூப்பரான மாடு. 15 பி மேட்டுப்பட்டி மாடு மாட்டு உரிமையாளருக்கு மாண்புமிகு விளையாட்டு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வாகை சூடும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு குவியும் பரிசுகள். சிறப்பாக களமாடும் காளையர்களின் உரிமையாளர்களுக்கு தங்க மோதிரத்தை தட்டி சென்றனர். மதுரை ஜல்லிக்கட்டில் வெல்லும் வீரர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க நடவடிக்கை. நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரத்யேக பேட்டி. முதல் முறையாக நாங்கள் ஒரு 7 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். அந்த லிஸ்ட் இருக்கு எங்களுக்கு. அதற்கான பணிகளும் துவங்க இருக்கின்றோம். கண்டிப்பாக கோரிக்கையை முதலமைச்சர் கொண்டு போய் சேர்த்து கண்டிப்பாக செய்வோம். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயம். 6 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த மாடுகள். தமிழகத்தில் இன்று கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல். சென்னை மெரினா, வண்டலூர் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் பலத்த பாதுகாப்பு. சென்னையில் இன்று இரவு 10 மணி வரை மட்டுமே கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி. இளைஞர்கள் வாகனங்களில் சாகசங்களில் ஈடுபடுவதை தடுக்க 3000 கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு என்று காவல்துறை அறிவிப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உறைய வைக்கும் பணியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 7 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக வெப்பநிலை இருப்பதால் ஆங்காங்கே தீ மூட்டி குளிர் காய்ந்தனர். கேரளா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி குருவாயூர் கோவிலில் சுவாமி தரிசனம். சிறப்பு ஆரத்தி எடுத்து வழிபாடு. प्रधानमंत्री नरेंद्र मोदी इस समय मौजूद हैं और पूजा अर्चना की तस्वीरें आप. கோவை கவுண்டம்பாளையத்தில் சுவர் விளம்பரத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தாமரை சின்னத்தை சுவரில் வரைந்ததுடன் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற வாசகத்தையும் எழுதினார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தூய்மை பணியில் ஈடுபட்ட ஆளுநர் ஆர் என் ரவி.
கோயில் பிரகாரத்தை தண்ணீர் ஊற்றி தூய்மைப்படுத்தினார். காலை வேளையில் வட மாநிலங்களில் வாட்டி வதைத்த குளிர். அடர் பனி காரணமாக டெல்லியில் இன்றும் ரயில் மற்றும் விமான சேவை தாமதம். இரண்டு நாள் பயணமாக நாளை மறுநாள் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். ஜனவரி 20ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார் பிரதமர் மோடி. ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்திக்கு புனித நீரை எடுத்து செல்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன் விடுதியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு. அடங்க மறுக்கும் காளைகளின் திமிலை பிடித்து அடக்க துடிக்கும் காளையர்கள். ராசிமங்கலம் பாலாவியாரி முனியே எம்எம்எஸ் லாரி மேல கொண்டு மாறுப்பா. கண்ணுக்குட்டியில கணக்கில் சேர்க்க மாட்டேன் தம்பி. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே நடந்த பொங்கல் போட்டியில் வாயால் தேங்காய் உரைத்த போட்டியாளர்கள். 1 லிட்டர் தண்ணீரை வாயை எடுக்காமல் குடிப்பது உள்ளிட்ட வித்தியாசமான போட்டிகளில் பங்கேற்று அசத்தல். பிலால் புயலால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ள மொரீஷியஸ் தீவு. வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் குடியிருப்புகள். ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 2 குழந்தைகள் உயிரிழந்ததாக பாகிஸ்தான் குற்றச்சாட்டு. ஈரானின் செயல் அப்பட்டமான விதிமீறல் என்றும் கண்டனம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் வரை குறைந்த ஆபரண தங்கம். ஒரு சவரன் 46,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 5,810 ரூபாய்க்கும் விற்பனை. முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுத்ததால் 2வது நாளாக சரிவை சந்தித்துள்ள இந்திய பங்குச்சந்தை. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 800 புள்ளிகள் வரை வீழ்ச்சி. சிராவையில் மஞ்சுவிரட்டில் சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மஞ்சுவிரட்டை வேடிக்கை பார்க்க சென்றபோது காலை முட்டியதில் படுகாயமடைந்த 12 வயது சிறுவன் பாஸ்கர் உயிரிழந்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சிராவையில் மஞ்சுவிரட்டில் 12 வயது சிறுவன் மாடுமுட்டி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.